SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு மீனவர்கள் விவகாரம். பிரதமர் மோடி பேசியது என்ன? இந்திய இலங்கை பிரதிநிதிகளுக்கிடையே பேச்சுவார்த்தை. சிகிச்சைக்கு சென்ற ஜோதியிடம் அத்துமீறிய வைத்தியர். அரசு வைத்தியசாலையில் இடம்பெற்ற கொடூரம். எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிவப்பு அறிவிப்பு. நடுக்கடலில் சிக்கிய 700 கிலோகிராம் போதைப்பொருள். மியன்மாருக்கு சென்ற இலங்கை நிவாரண குழு. இந்திய பிரதமருக்கு உயரிய விருது வழங்கி கௌரவிப்பு. அமெரிக்காவுக்கு எதிராக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் கனடா பிரதமர். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இந்திய மீனவர்களை உடனடியாக விடுவித்து அவர்களின் படகுகளை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான இருதரப்பு ஒப்பந்தங்கள் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று கைச்சாத்திடப்பட்டது. இதனையடுத்து பிரதமர் மோடிக்கு இலங்கை மித்ர விபூஷண விருது வழங்கப்பட்டது. இதன்போது அவர் கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மீனவர்கள் விடயத்தில் மனிதாபிமான அணுகுமுறையுடன் நாம் முன்னேற வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்கின்றோம். அந்த வகையில் இந்திய மீனவர்களை உடனடியாக விடுவித்து அவர்களின் படகுகளை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். 2019 பயங்கரவாத தாக்குதல், கோவிட் தொற்று, பொருளாதார நெருக்கடி என ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலும் இலங்கை மக்களுடன் நாம் நின்றுள்ளோம். எமது அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையிலும் தொலைநோக்கு பார்வையான மகாசாகர் ஆகிய இரண்டிலும் இலங்கைக்கு சிறப்பு இடம் உண்டு என மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்ததையடுத்து இரு நாட்டு பிரதிநிதிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்துக்கான உறுதிப்பாடு என்ற எண்ணக்கருவை உறுதிப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் அழைப்பு ஏற்று இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயத்துக்கு இணைந்ததாக இக்கலந்துரையாடல் இடம்பெற்றது. இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், தொழிலமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் அனில் ஜாயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசிங்க உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவுக்கு சிகிச்சை பெறுவதற்காக சென்ற இளம் பெண்ணொருவர் அங்குள்ள வைத்தியரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக முறைப்பாடு கிடைத்துள்ளது. பாதிக்கப்பட்ட இளம்பெண் சிகிச்சை பெறுவதற்காக வந்தபோது சம்பந்தப்பட்ட வைத்தியர் பாலியல் துன்புறுத்தலை மேற்கொண்டதாக அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றம் சுமத்தப்பட்ட வைத்தியர் தமது சங்கத்தின் உறுப்பினராக இருந்து நீக்கப்பட்டவர் என இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளரான வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக பக்கசார்பற்ற விசாரணை நடத்தப்பட்டு உடனடியாக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இது தொடர்பாக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் இருந்து அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் குறித்த வைத்தியர் இதற்கு முன்னரும் அரசு வைத்திய அதிகாரிகளின் சாசனத்தை மீறியவராவார். அவர் ஒழுக்கமின்மையாக செயற்பட்டதால் 2021ஆம் ஆண்டு உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர். இந்த சம்பவத்தை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது தொடர்பாக நியாயமான மற்றும் பக்கசார்பற்ற விசாரணை நடைபெற வேண்டும். எந்த விதத்திலும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் குற்றவாளிகளை பாதுகாக்க தயாரில்லை. விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளோம் என்று அவர் கூறினார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு இன்று பிற்பகல் கொழும்பில் இடம்பெற்றது. பலத்த மின்னல் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ, மத்திய, தென், வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும், குருணாகல், வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். இதன் காரணமாக மின்னலினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடல் பகுதியில் கடற்படை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்தால் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருட்களின் அளவு குறித்த தகவல்களை கடற்படையின் ஊடக பேச்சாளர் வழங்கியுள்ளார். அதன்படி 700 கிலோகிராம் கெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருள் ஆகியவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததாக கடற்படை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கையின் மேற்கு கடற்கரையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் போதைப்பொருள் கரைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக இலங்கை முப்படைகளின் மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்ட குழுவினர் விசேட விமானம் ஊடாக மியான்மருக்கு சென்றுள்ளனர். பாதுகாப்பு அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பாதுகாப்பு, வலுசக்தி, டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகள் தொடர்பான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் கையெழுத்தானது. இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமருக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு விழா இன்று காலை கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது. பின்னர் இந்திய பிரதமர் ஜனாதிபதி செயலகத்துக்கு சென்றதுடன் அங்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பிரதமர் மோடியை சிறப்பாக வரவேற்றார். பின்னர் இரு நாட்டு தலைவர்களும் இருதரப்பு உறவுகள் குறித்த கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர். கலந்துரையாடல்களை தொடர்ந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதும் இந்திய இலங்கை கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பும் இடம்பெற்றது. இதன் பொழுது கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. தொடர்ந்து இந்திய ஒத்துழைப்புடன் சம்பூர் சூரிய மின் நிலைய திட்டத்தின் முதற்கட்டத்தை இரு நாட்டு தலைவர்களும் இணைய வழியாக ஆரம்பித்து வைத்தனர். அதே நேரம் நாட்டில் உள்ள 5000 மத தளங்களின் கூரைகளில் நிறுவப்படும் சூரிய ஒளி மின் திட்டத்தையும் இரு நாட்டு தலைவர்கள் இணையவழியூடாக ஆரம்பித்து வைத்தனர். அத்துடன் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்த தம்புளையில் கட்டப்பட்ட குளிர் சேமிப்பு வசதிகளுடன் கூடிய விவசாய சேமிப்பு வளாகத்தையும் பிரதமர் மோடி மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திறந்து வைத்தனர். இதற்கிடையில் இலங்கையில் இந்திய கடனை மறுசீரமைப்பது தொடர்பான ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து இரு நாடுகளின் தலைவர்களும் கூட்டு ஊடக சந்திப்பை நடத்தினர். இதற்கிடையில் வெளிநாட்டு தலைவர் ஒருவருக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான மித்ர விபூஷண விருதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்திய பிரதமருக்கு வழங்கி கௌரவித்தார். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்றிரவு இலங்கை வந்தடைந்தார். இந்நிலையில் கொழும்பு தாஜ்சமுத்ரா ஹோட்டலுக்கு வந்த பிரதமர் மோடிக்கு கொழும்பில் உள்ள இந்திய சமூகத்தினர் பெரும் வரவேற்பளித்தனர். இது குறித்து தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி, கொழும்பில் உள்ள இந்திய சமூகத்தினர் எனக்கு வழங்கிய ரம்மியமான வரவேற்புக்கு மழை கூட தடையாக இருக்கவில்லை. அவர்களது அன்பான அரவணைப்பு மற்றும் உற்சாகத்தினால் நான் மிகுந்த நிகழ்ச்சி அடைந்தேன். அவர்களுக்கு எனது நன்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நேற்றிரவு கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன்படி வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச, மீன்பிடி, நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ், விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருஷாந்த் அபேசேன மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த் பெர்னாண்டோ ஆகியோரால் பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி மற்றும் ராஜதந்திரிகள் குழுவினருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் விமான நிலையத்தில் என்னை வரவேற்ற அமைச்சர்கள் மற்றும் பிரமுகர்களுக்கு நன்றி என பிரதமர் மோடி தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். உலகச் செய்திகள். அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என கனடா பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். பல்வேறு நாடுகளில் பொருட்களுக்கு பரஸ்பர வரி விதிப்பை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமலுக்கு கொண்டு வந்தார். கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகளுக்கு புதிய வர்த்தக வரியை அமெரிக்கா விதிக்கவில்லை என்றாலும் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எஃகு, அலுமினியம் மற்றும் வாகனங்களுக்கு 25% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகன உதிரி பாகங்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என்று கனடா பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருப்பதாவது: எமது வாகனங்களுக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் விதித்துள்ள வரிகளுக்கு பதிலளிக்கும் விதமாக எமது வர்த்தக ஒப்பந்தத்துக்கு இணங்காத அனைத்து அமெரிக்க வாகன உதிரி பாகங்களுக்கும் 25% வரி விதிக்கப்படும். அதன் மூலம் கிடைக்கும் அனைத்து வருமானங்களும் கனடா வாகன உற்பத்தி தொழிலாளர்கள் மற்றும் தொழில்துறைக்காக பயன்படுத்தப்படும். ட்ரம்ப் விதித்த வரியை போன்று எங்களின் வரி வாகன உதிரி பாகங்களை பாதிக்காது. எங்களின் விநியோக சங்கிலியின் நன்மைகள் எங்களுக்கு தெரியும். கனடாவில் உற்பத்தி மற்றும் முதலீட்டை ஊக்குவிக்கும் உதிரிப்பாக உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவான கட்டமைப்பை கனடா உருவாக்கும். இவ்வாறு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு மீனவர்கள் விவகாரம். பிரதமர் மோடி பேசியது என்ன? இந்திய இலங்கை பிரதிநிதிகளுக்கிடையே பேச்சுவார்த்தை. சிகிச்சைக்கு சென்ற ஜோதியிடம் அத்துமீறிய வைத்தியர். அரசு வைத்தியசாலையில் இடம்பெற்ற கொடூரம். எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி.
வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிவப்பு அறிவிப்பு. நடுக்கடலில் சிக்கிய 700 கிலோகிராம் போதைப்பொருள் மியன்மாருக்கு சென்ற இலங்கை நிவாரண குழு. இந்திய பிரதமருக்கு உயரிய விருது வழங்கி கௌரவிப்பு. அமெரிக்காவுக்கு எதிராக அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார் கனடா பிரதமர்.